சார் சாருன்னு தான் கூப்பிடுவேன். கல்யாணம் பின்னாடி 1 வருஷம் சாருன்னு தான் கூப்பிட்டேன். அது பழக்க தோஷத்துல. சார் எனக்கு நீங்க வந்து இந்த ஃபோக் சாங் சொல்லி தர்றீங்களா அப்படின்னு. சொல்லி தரேங்களேங்க அப்படின்னு. நிறைய உங்களுக்கு திருத்தணுங்க, நிறைய தமிழ் வார்த்தைகள் எல்லாம் சத்தம் அந்த சத்தம் இந்த சத்தம் வருது அப்படின்னாரு. பரவாயில்ல சொல்லி கொடுங்க சார் அப்படின்னு. அப்ப சொல்லி தரல. அப்ப என்ன ஆச்சுன்னா அவங்க வேற ஒரு தூர்தர்ஷன்ல ஒரு நிகழ்ச்சி பண்ண வேண்டியது இருந்துச்சு. அப்பவும் பெண் பாடகி குரல் தேவைப்பட்டுச்சு. அப்ப என்ன நீங்க பாடுறீங்களான்னதுக்கு இந்த வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க, எங்க வீட்டுல தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான். அப்போ காலேஜ்ல பாட சொன்னாங்களா அத்தோட நிறுத்திக்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். அப்ப என்ன பண்ணாரு எங்க டாக்டர் ப்ரொஃபசர் சீதா மேடம்ட்டையும் சுப்பிரமணியம் காரைக்குடி சுப்பிரமணியம் சார்ட்டையும் போய் சொல்றாரு, சார் எனக்கு இப்படி வந்திருக்கு சார், பெண் குரல் தேவை, ஃபர்ஸ்ட் எனக்கு இதான் எனக்கு நல்ல ஒரு அறிமுகம் கிடைக்க போகுது தூர்ஷன். அப்ப யாராவது பெண் ஏன் அனிதா அது உனக்கு நல்லா மேட்ச் ஆகுதேப்பா, போய் பாட கேட்கலாம்ல அப்படின்னு. அவ வரமாட்டேன்ட்டா அப்படின்னு. இரு நாங்க சொல்றோம்னு சொல்லிட்டு சீதா மேமும் சாரும் தான் அதுல பாட வச்சாங்க. அப்போ